ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற குயின்ஸ்லாந்து பார்க்கை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க, என்னென்ன ரைட் இருக்குது, அதை பற்றி ஃபுல் வீலாக் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயண தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னை குயின்ஸ்லாந்து இருக்கிற தீம் பார்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து அடல்ட்டுக்கு வந்து 750 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் வந்து சைல்டுக்கு வந்து 650 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ 2 சார்ஜ் பண்றாங்க. இது வந்து பஸ் வந்து உள்ள போகுது, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் திருவாரூர் பஸ் வந்து உள்ள வந்து விட்டுட்டு போகுது. அதை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே தான் நீங்க டிக்கெட் எடுத்துட்டு இதை என்ட்ரன்ஸ் உள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் உள்ள போனா இந்த மாதிரி டவர் ரைடு தான் ஃபர்ஸ்ட் கண்ணில் பட்டுது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைடு இதுதான், ஃப்ரீ ஃபால் டவர் ரைடு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலே போயிட்டு சர்ரு கீழே இறங்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் வரைக்கும் போகும், அப்போ சர்ரு கீழே இறங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மேலே ஹைட் வரைக்கும் போயிட்டு ஸோ சர்ன்னு கீழே இறங்கி சட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ரைடு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஸோ வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ டவர் பார்க்கறதுக்கு ஆடுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது போகிறதுக்கு. ஆனால் அப்படியே போயிட்டு வந்துட்டோம். இந்த இறங்குது பாருங்க, வேகமாக இறங்கும். இது வந்து கிட்ஸுக்காக நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 தான் போனோம். அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் நானே போனேன். கிட்ஸுக்கு வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீசா மாதிரி, எலக்ட்ரிக் சீசா மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம கிட்ஸ் கேம் பார்த்துருக்கோம். கிட்ஸுக்கு வந்து போட்டு நிறைய கேம் வச்சிருக்காங்க. கிட்ஸுக்கு வந்து நிறைய கேம் இருக்குது. இதில் 34 ரைடு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் 10 தான் போயிருப்போம். ஸோ மெயின் 10 போயிருப்போம். மற்றெல்லாம் கிட்ஸுக்கு தான் நிறைய இருக்கு. ஸோ அந்த இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் சார்ஜ் அதிகம் தான், அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 220 ரூபா வருது. அதாவது ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சிக்கன் எல்லாமே 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதாவது வந்து அவ்வளோவா இல்லை, டேஸ்ட் இல்லை. ஸோ ரேட் அதிகம் தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க ரைடு. ஸோ இதில் வந்து 2 பேர் போகிற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து போகலாம். ஸோ 2 பேராக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ தனியாக தான் தனியாகவும் போகலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடு நான் காமிக்கிறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வரும்ல, நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து அவ்வளோ பயம்லாம் இல்லை, நல்லா கிளியராக இருந்தது. ஸோ அது வீடியோ எடுக்கிற பாருங்கள். ஸோ இந்த ரைட் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பேஸ் ஜேர்னி. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ரோப் கார் மாதிரி தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோம். இந்த கீழே போகிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம தனித்தனியாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூம் மாதிரி உள்ளே போயிட்டு இந்த தண்ணி மாதிரி அடிக்கும், உங்களுக்கு ஃபேஸில் சர்ன்னு தண்ணி மாதிரி அடிக்கும். லைட் ஏது பாருங்க. ஸோ இப்போ வந்து வெளியே வந்துடலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக நாங்கள் வெளியே வரோம். இப்போ பாருங்கள். ஸோ இதை ரைடு முடிச்சுட்டு கரெக்டாக ஃபைனலாக வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போது இந்த வெளியே வந்துட்டு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. 2 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஷிப் ரைடு. அதாவது ஷிப் ரைட்னா அதாவது அசுர தாளாட்டு சொல்லுவாங்க. இது வந்து இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா பெரேட்டா ஷிப் ரைடுன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா வேகமாக ஆகிடும். ஸோ ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டு சீசா மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ ரொம்ப இதுவாக எக்ஸைட்டாக தான் இருந்தது, ரொம்ப இதுவாக தான் இருந்தது. போக போக வேகம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப வேகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். காமிக்கலாம் பாருங்கள். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆள் தான் உட்காந்து போகிற மாதிரி, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ரைடில் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேலே போயிட்டு அதை மேலே எழுமணும், அந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா தலை கேராகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இந்த ரைடு தான் இது. இந்த ரைடுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், போக போக ரொம்ப வேகம் எடுக்கும். இது காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ளே இருந்து எடுத்த வீடியோ. லாஸ்ட்டு வெளியே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வெளியே எடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி அது ஹைட்டாக போயிட்டு சுற்றுறது நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து வீடியோ உள்ளே இருந்து எடுத்தது. எப்படி சுற்றுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். இது என்டர்பிரைஸ் ரைடு இது பேர். பாருங்க ஹைட் ஏறிச்சு பாருங்க. ஹைட் ஏறிட்டே இருக்கும் உங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க.
ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 9:30 to 7 PM வந்து போட்டிருக்காங்க. அதாவது 9லேருந்து நைட் 7 மணி வரைக்கும் இருக்கும். இதே வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9லேருந்து 6 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஹாலிடேஸில் வந்து 7 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மண்டே கிடையாது எனக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா Tuesday to Friday தான் கொடுத்துருக்காங்க. அது நார்மல் டேஸில். ஹாலிடேஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ கீழே இறங்குது உங்களுக்கு. ஸோ ரைடு முடிச்சுட்டோம் நாங்கள். டவுன் ஆகுது கீழே. கீழே டவுன் ஆகிடுது. ஸோ இது வந்து வெளியேந்து எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு தான் உள்ளே வந்து ரைடு போகும்போது எடுத்த வீடியோ காமிக்கிறேன். இப்போ வெளியேந்து எடுத்தது. இப்போ எப்படி மேலே போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது அந்த என்டர்பிரைஸ் ரைடு தான் இது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். உங்களுக்கு வர தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இது வந்து தலை சுத்தல் வருதான். இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா தலை சுத்தல் வருது கண்டிப்பாக. எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு பாருங்கள். மேலே வந்து ஹைட்டாக போய் சுற்றும் உங்களுக்கு. ஹைட் போய் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வழியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு நிறைய கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போகணும். அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராங்காக போயிடுவோம். போய் திருப்பி கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியே வந்துடும். ஸோ உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அதுதான் இந்த மிரர் ஹவுஸ் கேம், மிரர் ஹவுஸ் ரைடு. ஸோ இதில் வந்து நிறைய கண்ணாடி மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போய் மோதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ரூட் இருக்குமே போயிட்டு ஃபஸ்ட் நாங்கள் வந்து ராங்காக போயிட்டு செகண்டில் வந்து கரெக்டாக வெளியே வந்துட்டோம். ஸோ அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக வெளியே வந்துடுவோம். இந்த ரைடு பேர் வந்து மிரர் ஹவுஸ் ரைடுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ வெளியே வந்துட்டோம். ஒவ்வொரு ரைடும் பார்த்தீங்கன்னா கையில் டிக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ அது க்ரீன் கலரில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிடுவாங்க. எந்த ரைடு போகிறீங்களோ அது டிக் பண்ணிவிடுவாங்க. நேற்று கொஞ்சம் நல்லா கூட்டம் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்தது நேற்று. காணும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த ரைடு வந்து கோஸ்ட் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இருக்கிற ரூமில் வந்து நம்ம டேரில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ளே மூவ் வர மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க. எலும்புக்கூடு பொம்மை அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வீடியோ நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து அவ்வளோ பயமே இல்லை. கிட்ஸுக்கு வந்து பயப்படுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. ஸோ உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த டேரில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே காமிக்கிற உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். கோஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரைடு பேர். உள்ளே அது ஃபுல்லாக டார்க்காக ஃபிட்டாக தான் இருக்கும். திடீர்னு லைட்டு மாதிரி பிளிங்க் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த இதில் இமேஜெலாம் காமிப்பாங்க உங்களுக்கு. அது பொம்மை மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கும். அதனால பயங்கரமாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. மூஞ்சி வந்து எதாவது பட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏதாவது டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வீல் அதாவது ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கும் சொன்னாங்க, நல்லா இருந்தது. ஸோ அலை மாதிரி வருது. இந்த பக்கத்தில் அருவி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் இது பண்ணாங்க, மேலே போட்டது பாருங்கள், அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். அருவியில் இந்த மாதிரி தான் எஃபெக்ட் ஸோ தலையில் வந்து நயகரா ஃபால்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் குளிக்கலாம். இதுவும் நல்லா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்து டவுசர் மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150, அப்புறம் டவுன் வந்து 100 ருபீஸ் வந்து அதுவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா ஸோ அங்கே போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ஸோ இந்த ரைடு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். சென்ட்ரல்ஸ்னு பாருங்க எப்படி இருக்குது இந்த ரைடு பாருங்கள். இது எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே போகும். அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். போக போக ஹைட் எழுப்பி சொல்லிட்டு இப்படி வரும். உங்களுக்கு 90ல் வந்து திரும்ப மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. சென்ட்ராஸ் ரைடு இது. போக போக ஹைட் எழுப்பிட்டே இருக்குது, திரும்ப அப்படியே உங்களுக்கு தலைக்கே சுற்றுற மாதிரி இருக்கும். பாருங்கள். இது ரொம்ப நேரம் இருந்தது. இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அது ரொட்டேட் ஆகுது. இதில் பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். அப்படியே திரும்ப உங்களுக்கு நல்ல ஹைட் எழும்போம். இதிலே போட்டிருக்காங்க ரத்த அழுத்தம், அதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் இதில் அலோட் கிடையாது. ஸோ குறிப்பிட்ட பேர் தான் இதில் அலோட் பண்ணுறாங்க. எப்படி இதாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 90 டிகிரியில் வர மாதிரி இருக்கும். இது வந்து வீடியோ பிளாஸ் தான் சொல்லுவாங்க. இது காயின் மாதிரி கொடுப்பாங்க. இந்த காயின் போட்டு நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஃப்ரீ தான், காஸ்ட் கிடையாது. அவங்களே காயின் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த காயின் போட்டு நீங்கள் வந்து ஏதாவது கீ செயின் சாக்லேட்லாம் வின் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ செயினும் வின் பண்ணேன். ஸோ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் ஒரே நம்பர் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா கீ செயினும் வின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நிறைய கேம் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 காயின் மாதிரி தராங்க. அந்த காயினை போட்டு நீங்கள் இதை வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோப் கார் மாதிரி இருக்குது. ஸோ ரோப் கார் எழுது ஒருத்தருக்கு மோதிர மாதிரி இருக்கும். ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா
ஆல்வின் பிளிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரெயின் மாதிரி இருக்குது, நல்லா வேகம் எடுக்குது இதுவும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வேகமாக போகுது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. ஸோ இதில் மியூசிக் மாதிரி வரும். இது வந்து ஒரு 2 செகண்டில் முடிஞ்சுது, ஆனால் வேகமாக போகுது, ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழற மாதிரி தான் இருக்கும், சைடில் வந்து நம்ம விழற மாதிரியே ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ரைடு இது ஆலியன் பிளிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ரைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தது, அதாவது நிறைய உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ தான் முடியும் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்பீடாக இருந்தது, ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போயிட்டு திடீர்னு ஸ்பீடாக போகிறது. ஸோ ரொம்ப அதை தூக்கி வாரி போகிற, வெளியே தூக்கி கவுத்துற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரைடு இது ரோலர் கோஸ்டர் இது. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த இது கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது போகிறதுக்கு. எவ்வளோ கம்பி இருக்கு பாருங்க, எவ்வளோ ரொம்ப சுற்றி வர மாதிரி இருக்கும். அது போது பாருங்கள், ரொம்ப பெருசு தான் இது. ரோலர் கோஸ்டர் வந்து ரொம்ப பெருசு தான். எப்படி போது பாருங்கள், உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். சுற்றி வருது அப்படியே உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மேலே ஏறி ஹைட்டாக ஏறி சர்ன்னு மேலே கீழே வருது. ஸோ அது ஏறுது பாருங்கள் மேலே. திடீர்னு வேகமாக இருக்கும் உங்களுக்கு, மேலே ஏறிச்சு. செம்ம ஸ்பீடாக இறங்குது கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க. இது வந்து டக்குன்னு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதை பிரேக் போகிற மாதிரி டக்குன்னு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்காக பாருங்கள், இவ்வளோ ஸ்பீடாக இறங்குது பாருங்கள். டக்குன்னு ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ரெண்டாவது வேலை ஏறுது. இது வந்து கோகாட் ரைடு, அதாவது நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 வண்டி தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்து. ஸோ இது பெல்ட் மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அதில் வண்டி வேகமாக ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வேகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரைடு தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனுள்ள தகவலோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.